புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையிலான மோதல் நீடிக்கும் நிலையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் நிகழ்கிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு பிறகு நடக்கவில்லை. இந்த நிலையில் 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் 2 நாட்கள் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்வு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகிக்கிறார். இதில் தமிழகம், கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரம் மற்றும் புதுச்சேரி முதல்வர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் மாநில தலைமைச் செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். புதுச்சேரி பொறுத்தவரை மத்திய உள்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் யூனியன் பிரதேசம் என்பதன் காரணமாக தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்க நிர்வாகியான துணைநிலை ஆளுநருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதே போல முதல்வர் ரங்கசாமிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த மாநாட்டிற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்பதாக உறுதியாகி இருக்கிறது. தற்போது அவர் சென்னையை நோக்கி கிளம்புவதற்காக தயாராகி இருக்கிறார். இந்த நிலையில புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இந்த மாநாட்டில் பங்கேற்புக்கு புறக்கணித்திருக்கிறார். துணைநிலை ஆளுநர் இங்க முக்கிய நிர்வாகியாக இருப்பதன் காரணமாக நான் ஏன் அவரு கூட செல்ல வேண்டும்? ஏற்கனவே புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் குறைபாடுகளும் துணைநிலை ஆளுநர்கள் முதலில் அவர் பேச தொடங்குவார். அதன் பிறகு நாம் அதனை தொடர்ந்து அதே கோரிக்கையை தான் நாம் வைக்க போகிறோம். இதனால் அந்த துணைநிலை ஆளுநர் அந்த பேச்சுக்கு அப்புறம் முதல்வர் நான் ஏன் பேச வேண்டும் என்பது குறித்து அவர் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் ஆகிறது. இதன் காரணமாக பல்வேறு முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறது. பாஜகவிற்கு அமைச்சர் பதவியில் முக்கிய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது பல்வேறு கோரிக்கைகள், முரண்பாடுகள் இருந்தது. தற்பொழுது சபாநாயகர் தேர்விலும் இந்த இழுபறியானது நீடித்து வருகிறது. ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பாஜகவிற்கும் கடுமையான மோதல் போக்கானது நீடித்து வரும் நிலையில தற்பொழுது இந்த மாநாட்டிற்கு துணைநிலை ஆளுநரையும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இருவரும் சேர்ந்து சென்று ஒரே கோரிக்கைகள் தான் வைக்கப்படும். அதனால் நான் பங்கேற்க மாட்டேன் என அவர் அரசியல் வட்டார தலைவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.